நான் ஒரு முதலீட்டுக்காக உபயோகப்படுத்துறேங்க, எனக்கு வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, இல்லை எனக்கு வருங்காலத்தில் 10 வருஷம் கழிச்சு என்ன மாடல் இருக்கோ அதை நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாராலையும் வாங்க முடியுமான்றதுல ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா விலை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு போய் 1 கிராம் 2 கிராம் வாங்குறதுக்கு கூட பெரிய அளவில் பணம் தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதுங்க, நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 7000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 70 ரூபாய்க்குன்றவங்க வாங்கணும், அவ்வளவுதாங்க. நான் என்ன சொல்றேன், கோல்டு பீஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாசம் ஒரு 500-600 ரூபாய் இருக்கா, உடனே வாங்குங்க. இப்படி நீங்க சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, உங்க தங்கம் ஏறாங்க, நீங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த யூனிட்ஸோட வேலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்க போதுங்க. அப்போ ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க, வருங்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க, தங்கமா நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் போது என்னன்னா, அதை நீங்க வந்து சிறுகு முதலீடு பண்ணும் போது என்னன்னா அது பெரிய அளவில் சேர்ந்துடும். ஒரு நல்ல ஒரு சவரன் 2 சவரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு போயிட்டுங்க சாவரின் கோல்டு பாண்ட்ல போடுங்க. அதை போடும்போது என்ன ஆகும்னா அதுல ஒரு 2% வந்து இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதாவது நம்ம பணத்தை நம்மளே தான் பெருசாக்கணுங்க. இப்போ எந்த வகையிலெல்லாம் பணத்தை லாபப்படுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் லாபப்படுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்க. அப்போ நம்ம இந்த கோல்டு பீஸ்ன்றது ஒரு நல்ல கான்செப்டுங்க. கோல்டு மட்டும் தானா இல்லைங்க, சில்வரும் பெரிய முதலீடுங்க. இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் கூட முன்னாடி எல்லாம் பேசுவாங்க சில்வர்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர்ன்றது ஒரு பெரிய அளவில் வளருங்க. எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 1.5 லட்சத்தை வந்து தோறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி தான் போகுங்க. கோல்டு தாண்டி சொல்றாங்க. அதாவதுங்க சில்வரோட ரேட் வந்து அந்த ரேட் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டீரியல்ன்றதை விட இப்போ வந்து இவி வெஹிக்கல்ஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபாஸ்டா வரப்போகுதுங்க. இவி வெஹிக்கல்ஸோட பேட்டரிகள் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சில்வர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இதோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ 90,000 கிட்ட வந்துருச்சுங்க. இப்பதான் 70,000-60,000 ரூபாய் இருந்ததுங்க, 90,000 வந்துருச்சுங்க. அப்போ சில்வரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அப்போ கோல்டு சில்வர் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா கோல்டு பீஸுங்க, சில்வர் பீஸுங்க வாங்கணுங்க. இல்ல எனக்கு ஆபரணமா தான் வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாங்க. இந்த இடம் வந்து வாங்குற இடம் தாங்க. கீழ் நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைச்சலுங்க. இந்த இடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்தை இப்போ வந்து 6,800 1,900 போயிட்டு இருக்கு. இதை மிஸ் பண்ணா அது நேரம் போய் நிற்கிற இடம் 8,000 இருப்பாங்க. நான் சொல்றது வந்து 22 கேரட்டுக்கேங்க. புரியுது. நான் சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிசிக்கலா நீங்க வாங்குறதுக்கு நான் 24 கூட சொல்லலைங்க. இப்ப அது வந்து ஒரு 7,000 கடந்துருச்சுன்னு வச்சுங்க, அது போய் நேரம் நிக்கிற இடம் 8,000 8,500 போய் நின்றவங்க ஒரு கிராமங்க. நான் பிசிக்கலா வாங்கணுன்றவங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தா என்னைக்குமே வந்து வாங்க முடியாது. கண்டிப்பா ஒரு நல்ல முதலீடு தான். கையில காசு இருக்கும்போது காயினா வாங்கி வைப்பாங்க. காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு நினைச்சு காயின்ல வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாங்க. இப்ப நிறைய பேர் காயின் வாங்குறாங்க, பார் வாங்குறாங்க. காயின் வாங்குறவங்களுக்கு என்னன்னா அதை கொண்டு போய் மாத்தும் போது என்னன்னா அவங்களுக்கு பெருசா ஒரு டேமேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆபரணமா எடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க உருக்கிடுவாங்க, உருக்கி அதுல இருக்கிற காப்பர் எல்லாம் பிரிச்சிருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்குங்க. காயின்ல வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்காதுங்க. அதனாலதான் காயின் வாங்கணும். அதே மாதிரி கோல்டு ஆபரணமா வாங்கும்போது எந்த கடையில வாங்குறோம்ன்றதும் முக்கியம். இது பாத்தீங்கன்னா 18 கேரட் இருக்குங்க, 22 கேரட் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சுங்க சின்ன ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா 18 கேரட்டே 22 கேரட் விற்கிற நகை கடைகள்லாம் கூட இன்னைக்கு கூட இருந்தது. அவங்களுக்கு வந்து அது கோல்டுன்னு தான் தெரியுமே, உள்ள எவ்வளவு இருக்கு, காப்பர் எவ்வளவு இருக்கு, கோல்டு எவ்வளவு இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப எந்த இடத்துல நம்ம நகை வாங்குறோம், பெரிய பெரிய நகை கடையிலேயே நம்ம பார்த்துருக்கோங்க, அதுல வந்து கலப்படம் எல்லாம் இருக்குன்ட்டு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வருது. அப்போ கோல்டு வாங்கும் போதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கடையில வாங்கணுங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த 916 இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து நம்ம வந்து வாங்கணுங்க. நமக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறேன்னு சொல்லிட்டுங்க கோல்டு வந்து ரொம்ப கம்மியாகும், நிறைய கல் வச்சதை வாங்கிட்டு என்ன யூஸ் இருக்குங்க? ஏன்னா கல்லுக்கும் உங்களுக்கு வந்துங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தங்கத்துக்கு உண்டான வேலை தான். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்க போறோம்னு முடிவு பண்றவங்க இந்த கல் வச்சதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க.